வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். குறிப்பிட்ட தொகுதியில் பெரும் ஆதரவை பெருகும் கட்சி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் லோக்சபா தேர்தல், அதாவது நாடாளுமன்றம் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா போய்கொண்டிருக்கும் நிலையில் தற்பொழுதைய வரைக்கும் வாக்குப்பதிவு என்பது போய்கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சமயத்தில் இன்று வாக்குப்பதிவை அனைவரும் செய்து முடித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்சமயத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வரைக்கும் வாக்குப்பதிவு 63.20% வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்திருக்கிறது என்றும் பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் பெரும்பாலான மக்கள் பெரும் விதத்தில் கூட்டம் கூடி அவர்களுடைய உற்றார் உறவினர், தெரு மக்கள் என்று, பொதுமக்கள், ஊர் மக்கள் என்று அனைவரும் ஒன்று திரண்டு வாக்கை மிக சிறப்பாக தரமாக கொடுத்து இருந்தார்கள் என்றும் பார்க்கப்படுகிறது. அவங்களே ஆர்வமாக முன்னெடுத்து தம்முடைய கடமை, ஜனநாயகத்தின் கடமையை தேர்தலின் மூலமாக அனைவரும் தேர்தல் களத்தில் நின்றார்கள். அதன் பிறகு தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரியில் 73% வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது. ஓகேங்களா. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 63 நடந்திருக்கும் சூழலில் தற்பொழுது புதுச்சேரியிலும் பார்த்திங்கன்னா 73 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இன்னும் வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் தவறாமல் வாக்களியுங்கள். இதில் பார்த்திங்கன்னா பெரும் வாரியான இடங்களில், தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாகவே பெரும் வாரியான இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றிகளை குவிக்கும் என்று ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான காரணங்கள் என்னவென்று பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாகவே நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகள் யார் யாருன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு திமுக, அடுத்தது அதிமுக, அதன் பிறகு பாஜக, நாம் தமிழர் கட்சி என்று பலவிதமான கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு தற்போது தேர்தலை சந்தித்து வரும் இந்த ஒரு சூழலில் இந்த ஒரு களத்தில் வெற்றியை காண்பிக்க போகிறது யார் என்ற ஒரு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முடிவு ஜூன் மாதம் தான் தெரியும். ஆனால் அதற்குள்ளவே பொதுமக்கள் பேசிகிட்டு இருப்பார்கள், இவங்களுக்கு போட்டிருக்காங்க, நம்மளுடைய தொகுதியிலே இவ்வளோ வாக்குகள் இவருக்கு போயிருக்கோம் அப்படி இப்படின்னு பேசுவாங்கள்ல. அந்த ஒரு பேச்சுக்கள் மூலமாக யார் வெற்றி பெறுகிறார் அப்படின்றது ஒரு பக்கம் பேசப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.